தற்போதைய அண்மை செய்தி. ஆண்டுக்கு 100 நாள் பேரவை கூட்டம் வாக்குறுதி என்னவானது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை 2ஆம் நாள் நடந்து வரும் நிலையில் 100 நாள் பேரவை கூட்டத்தொடர் நடத்தும் நடவடிக்கை என்ன ஆனது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடத்தப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்னவானது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாடு சட்டப்பேரவையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில 100 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டுக்கும் நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பினை கொடுத்திருந்தது. அந்த அறிவிப்பு தற்போது வரை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். இது பொது விவாதம் அல்ல, கூடுதல் தலைவனத்திற்கான ஒரு சிறிய விவாதம் தான். அதனை மட்டும் விவாதித்தால் போதுமானது என்பது போன்ற ஒரு பதிலை தற்போது அதற்கு சபாநாயகர் வழங்கியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கூட்டத்தொடர் முழுமையாக 100 நாட்கள் வரை நடத்துவதற்கான ஒரு வழிவகை செய்யப்படும். இந்த கூட்டத்தொடர் முழுமையாக நேரடி செய்யப்படும் என்பன போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தது. ஆனால் எப்போதும் போல அந்த தேர்தல் அறிக்கை பொய்யாகிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் முன்னேற்றது மட்டுமல்லாமல் இந்த 100 நாள் சட்டப்பேரவை கூட்டம் நடத்தப்படும் என்ற இந்த விவரத்தை எப்போது நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்பது தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்பும் போதுதான் இதற்கு சபாநாயகர் இது கூடுதல் செலவினத்திற்கான ஒரு சிறிய விவாதம் தான், அதற்காகத்தான் 2 நாட்கள் மட்டுமே இந்த கூட்டத்தொடர் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக எதிர்காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை தற்போது வழங்கி அதற்கான பதிலை வழங்கியிருக்கின்றார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.